இது ஒரு காளியம்மா, தங்கமான காளியம்மா, காருகளுக்கெல்லாம் நீதான் காளியம்மா, காக்க வேணும் காளியம்மா. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் காணையம்மா. பூஜை சாமான் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களா இல்லையா? அக்கா அக்கா அங்க பாத்தியா, பாட்டி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதானே, வீட்டுலதான் வச்சு அம்மன் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன் இங்க கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க? ஐயோ தெரியலக்கா, என்ன ஆச்சுன்னு வா போய் கேப்போம். போய் கேப்போம். ஒரு காளியம்மா பாட்டி வாங்கம்மா. என்ன வீட்டுலதான் வச்சு அம்மன் அலங்காரம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன இங்க ரோட்ல கொண்டாந்து வச்சு அம்மன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாயிலடி இப்படிலாம் பேசக்கூடாது. ரோடு இல்ல, நம்ம வீட்டுக்கு வெளியே வாசல். நம்ம காருக்கெல்லாம் காவல் தெய்வமா நிக்கும் காளியம்மனை பார்த்து அப்படி சொல்லலாமா? வாயில் அடிச்சுக்கோ. நான் எத்தனையோ காளியம்மன் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன் தாலி காத்த காளியம்மன் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பாட்டி காரு காத்த காளியம்மன்? அது நோக்கு தெரியாதோ என்ன? நம்ம கார் சொல்லுங்க. நம்ம கார் எல்லாம் காக்குறதுக்கு செக்யூரிட்டியா ஒரு வாட்ச்மேன் போடலான்னு பார்த்தா யாரும் இல்ல. அது நம்ம மனுஷால நம்புறதுக்கு தெய்வத்தை நம்பலான்னு சொல்லி மரத்துக்கு அடியில என் காளியம்மனையே வச்சுட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது, நீங்க பொய் சொல்லாதீங்க. மனுஷால வச்சா சம்பளம் கொடுக்கணும், அம்பால வச்சா சும்மாவே இருப்பாள்ல, அதனாலதான். அப்படி மட்டும் சொல்லாத கண்ணு. மனுஷால நம்புறத விட தெய்வத்தை நம்பலான்னு சொல்லிதான் தெய்வத்தையே வச்சுட்டேன். என் மனச நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதே உங்க வேலையா போகுது. போகட்டும், வாங்க பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் கூப்பிடுங்க. ஒருவேளை 2025 ட்ரெண்டிங்கா இருக்குமோ என்னவோ. இருந்தாலும் இருக்கும், பாட்டி எது பண்ணாலும் ஒரு இதா ட்ரெண்டிங்கா தான் பண்றாங்க. பாப்போம். ட்ரெண்டிங்கும் இல்ல, இது காலங்காலமா வருது சாமி. மரத்தடியில நம்ம ஒரு விநாயகரோ இல்ல இந்த மாதிரி மாரியம்மன், காளியம்மன், இல்ல முனீஸ்வரர், கருப்பராயன், இந்த மாதிரி ஏதோ ஒரு காவல் தெய்வம் வச்சிட்டோம்னா நம்ம வம்சத்தை குலத்தை எல்லாத்தையும் காப்பா. நம்ம பொருள் நமக்கு சோறு போடுறதே இந்த டாக்ஸி காரு. சோ அந்த மாதிரி காரை நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தெய்வத்தை நம்பி தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். அவ்வளவுதான். இதுக்கு என்ன நீங்க ட்ரெண்டின்றீங்க, புதுசு புதுசா ஐடியான்றீங்க? என்ன சாமி இப்படி விளையாட்டா பேசாதீங்க. சாமி விஷயத்துல கணத்துல போட்டுக்கோங்க. சரி, பூஜை பண்றதுக்கு எல்லா சாமி பொருள் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வருவான் பாட்டி. இந்த பாட்டிக்கு வேற வேலையே இருக்கிறது இல்லடி. வெள்ளிக்கிழமையானா வீட்டுல பூஜை பண்ற நம்ம டார்ச்சர் பண்ண வேண்டியது. இப்ப என்னடானா மரத்துக்கடியில சாமியை வச்சுட்டு கார் காத்த காளியம்மன்னு டார்ச்சர் பண்றான். என்ன பண்றதுன்னே தெரியலடி. மரத்துக்கு மரம் சாமியை வச்சுட்டு என்னதான் இந்த பாட்டி பண்றாங்கன்னு தெரியல. வர வர அவங்களுக்கு மைண்ட் ஏதோ சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இவன் என்னடி நல்ல பிள்ளை மாதிரி குடத்துல தண்ணி ஏற்படுச்சா? என்ன வேலை பாக்குற மாதிரி நடிக்கிறியா? என்ன வேலை செஞ்சுதான் நல்லவன் பேர் எடுக்க மாட்டி. நான் ஏற்கனவே நல்லது தாண்டி, அதிசயமே அது தாண்டி. நான் வேலை செஞ்சுதான் நல்ல பேர் வாங்கணும்னு இல்லடி எனக்கு. என்னடி பண்ணிருக்கிறீங்க? நல்லா இருக்குதுடி உங்க நியாயம். 3 பேர் எங்க போனாலும் ஒன்னா போவோம், ஒன்னா வருவோம். இப்ப என்னடி பண்றீங்க? உன் குடிய கெடுத்துனா, உன் புருஷனை வளைச்சி போட்டனா, நான் என்னடி உங்களுக்கு பாவம் பண்ணிட்டா? திங்கர சோத்துல மண்ணாளி போட்டனா, ஏண்டி இந்த பாவம் உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்னடி பாவம் பண்ணேன்? ஏண்டி இப்படி பண்றீங்க நீங்க 2 பேரும்? வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதடி. உன்னை விட்டுட்டு அப்படி என்ன பண்ணணும்? நீங்க பொறணி பேசுறீங்களே, இதை மட்டும் என்ன விட்டுட்டு பேசுறீங்க நீங்க? எல்லாத்துக்கும் 3 பேர் ஒன்னாதான் வரும், ஒன்னாதான் போவோம். இதுக்கு மட்டும் ஏண்டி என்ன ஒதுக்கி வச்சுங்க? ஐயோ, என்னடி வரைஞ்சு கட்டிட்டு வேற? அதான் பொறணி பேசுறதுனாவே மூக்கு வேத்துருமாச்சு. ஆமா ஆமா, என்ன விட்டு நீங்க பேசுறீங்க. 2 பேருக்கு நல்லா இருக்குது. அப்போ சரி வா, வந்தது வந்துட்ட, அப்புறம் உன்னை விட்டு கொடுக்க முடியும்? வா, இப்படி வா கதைக்கு. சரி சொல்லு. ஏண்டி இந்த கதையை கேட்டியா? என்ன கதை? வெக்காத்து காளியம்மன் பாத்திருப்ப. எல்லா காளியம்மன் அது வெக்காளியம்மன். வெக்காத்து காளியம்மன், வெக்காளியம்மன், வெக்காளியம்மன் ஏதோ அம்மன் அப்படியெல்லாம் பேர் கேள்விப்பட்டுக்கிறேன். காரை காத்த காளியம்மனு எங்க ஆயா வச்சுக்கிறாங்களே பேரு. அப்ப பஸ் லாரி எல்லாத்தையும் வாங்கினாலும் அப்படிதான் வைப்பாங்களோ? அதையும் சொல்லி தொலையாத. அதையும் பண்ணாலும் பண்ணிட போற. இப்போ வாய வச்சுக்கிட்டு சும்மா இருறேன். இந்த மரத்துக்கு மரம் கார்கிட்ட வைக்கிறதே நம்ம சமாளிக்க முடியல. இதுல லாரி பஸ்ஸெல்லாம் வாங்கி அதுலயும் வச்சு எல்லாத்தையும் நம்ம தாங்க முடியாது. பேசாம வாய மூடிட்டு இவள்கிட்ட போய் நம்ம கூப்பிட்ட மாதிரி இதுதான் அவளை கூப்பிடவே கூடாது. ஆமாடி, வந்துருவீங்க. என்கிட்ட எங்க போற மாரியாத்தான் என் மேல ஏறாத்தானு. இது மாரியம்மன் இல்லடி, காளியம்மா. காளியம்மனா? காளியம்மன். அதுவும் சாதாரண காளியம்மன் இல்லடி, காரை காத்த காளியம்மன். காளியம்மன் என்ன ஸ்டெப்னி எல்லாம் மாத்துமா காருக்கு? வாயில அடி, பஸ்ட் அடி வாயில.
ஏம்மா இன்னைக்குள்ள வந்துருவீங்களா பூஜை சாமான எடுத்துட்டு? பாட்டி வேற கூப்பிடுறாரு. பாட்டி வரோம் பாட்டி, இந்த வரோம். எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறோம். இல்லையே, எடுத்துட்டு வர மாதிரி தெரியலையே, எங்கயோ உட்காந்து புறணி பேசுற மாதிரி இருக்குது. கண்டுபிடிச்சிட்டாடி. ஐயோ, கேமரா வச்சு கண்காணிச்ச மாதிரி அப்படியே சொல்றாளே. வாங்கடி நம்ம போயிடலாம். வந்து வாடி போலாம். ஆயா வாமா, என்னம்மா இவ்வளவு நேரம்? அங்க போனேன்னா எல்லா கொடைப்படி வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எட்டி வச்சுட்டு போர்ல தண்ணி அடிச்சு 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 என் மூச்சே போச்சு. நீ ஏன் போர்ல தண்ணி அடிச்ச? சுவிட்ச் போட்டா மோட்டர் ஓட போகுது. அலங்காரமே முடிஞ்சு போச்சு. இப்ப அபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போர் அடிக்கும் போது. நேரத்துக்கு தண்ணி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தனால அபிஷேகம் பண்ணி எல்லாம் ஆறாதனால எடுப்பேன். அப்ப இருங்க, கொஞ்சம் வச்சுக்கிற இடுப்புல தேவைப்பட இப்ப கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். எதுக்கு பாருங்க நீங்க போய் அந்த தண்ணியில குளிச்சுட்டு வாப்போ. நானா குளிக்கிறேன். இந்தாங்க பூஜை சாமான் எடுத்துட்டு வந்துட்டேன் சாமிக்கு. இது என்ன, நான் காருக்கு நான் வேப்பலையா அடிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? உன் மேல ஊத்து போறேன். என் மேல எதுக்கு ஊத்துறதா? அவன் மேல வேணா ஊத்து. குனி. ஐயோ தண்ணிலாம் வேணும். ஊத்துறா ஊத்துற நல்லா போய் குளிச்சுட்டு போ. வந்ததுக்கு வேப்பலை எடுத்துட்டு வரா, பூஜை சாமான் எடுத்துட்டு வாரா. உன்ன என்ன வேப்பலையில போட்டு அடிக்க போறேன்? வேப்ப மரத்துக்கு அடியில தான் காளியம்மனே உட்கார்ந்து இருக்கிறா. வேப்பலையை ஓடிச்சுட்டு வரா. போ, போய் குளிச்சுட்டு வா. போ, நேரமா போய் குளிச்சுட்டு வா. அவ காலையில குளிக்காம வந்துட்டா, அதனாலதான் என்னால அந்த அம்மன் இவளை குளிக்க வச்சுட்டாங்க. இப்ப ஒன்னே நான் வேப்பலையால அடிக்க போறேன் பாரு. என்னம்மா நீ காரை வச்சு மெயின்டைன் பண்ற? அகாவலியோட போன் காரு, இது போன அந்த காரு, இந்த கார்லாம் வச்சிருக்க. ஆட்டோ வரதுக்கு பென்ஸ் கார் இல்லையா? சரி, என் கையில இருந்து வேப்பலை பிடிக்கிறேன். அறிவுல பாவம் புள்ள வேலை பாத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைய தண்ணிய ஊத்தி துரத்தி விட்டுட்ட. என்ன இதெல்லாம் ராயம்? யார் வேலை பார்த்தான்னு எனக்கு தான் தெரியும். அங்க உன்னால என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கொடுங்க. காரி கத்த காளியம்மன் வந்திருக்கேனா? பாலா படம் இது போட காரு, மட்டமான காரு. ஆத்தாக்கு ஒரு பென்ஸ் காரை வாங்கி போடுமா? சொல்லி கொடுத்தால கவலைங்க சொல்லுமா. இது போன காரு, வந்த காரு, போன காரெல்லாம் வச்சிருக்கிற. ஆத்தா வரதுக்கு ஒரு பென்ஸ் கார் இல்லையா? என்னமா நீ கார் வச்சு நடத்துற? அப்படி சொல்லு. ஐயோ, என் பிள்ளைக்கு காளியம்மா வந்துட்டாளே. காரை காத்த காளியம்மன் வந்திருக்கேன். என்ன காளியம்மனு? காரை காத்த காளியம்மன். ஓ ஆத்தா, இன்னைக்கு தான் ஒண்ணு வச்சிருக்கேன், அதுக்குள்ள வந்துட்டியே. சொல்லுமா. வந்த காரு, போன காரு, இத்து போன காரு, எல்லா காரும் வச்சிருக்கிறியம்மா. என்னமா காரு வச்சு நடத்துற நீ? ஐயோ, எனக்கு ஒரு பென்ஸ் கார் வாங்கி போடுமா. பென்ஸ் கார் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லையாட்டா. நான் வந்துட்டேன்லம்மா. இது மேல கோடி கோடியா ரோட்ல, பத்து மேல, வீட்டுல, பெட்டுல என்ன தெருக்கோடியில நிறுத்தாம இருந்தா போதும் தங்கம். உனக்கு பென்ஸ் கார்ல தான் வருவியாத்தா? ஐயோ, என்ன கேட்ட கேள்விக்கு ஆசாலே போயிட்டாலே. வந்து பிடிங்கம்மா. என்ன நடந்துச்சு? உனக்கு ஒண்ணும் நடக்கல, அடிக்கிறதுக்குள்ள ஓடிடுச்சு. வைக்கிறாளுங்கம்மா, தண்ணிய ஊத்தி விட்டு இப்ப ஒருத்தி உருண்டுட்டே போயிட்டா போல இருக்குது. இன்னைக்குள்ள பூஜை நடந்த மாதிரிதான். என்ன தண்ணியா ஊத்தி கிடக்கு பாட்டி? என்னம்மா என்ன இங்க தண்ணியா ஊத்தி கிடக்கு? காரும் கழுவல, அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கல. என்ன நடந்துச்சு? யாருங்க? அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கலன்னு தெரியுமா உனக்கு? அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரமே முடிஞ்சிருச்சு. ஒருத்தி தண்ணி கொண்டு வந்தா, வந்து அவளை குளிக்கிறேன்னு சொல்லி மத்தவளை குளிக்க விட்டு ரோட்ல பெறால விட்டு அமுச்சு வச்சுட்டா. இப்ப நீ குளிச்சியா இல்லையா? குளிச்சுட்டு தான் பாட்டி வந்தேன். பூஜை சாமான் கேட்டீங்கன்னா அதான். பூஜை சாமானுக்கு இதுன்னா வேப்பலை. பூஜை சாமான எடுத்துட்டு வானா வேப்பலையை எடுத்துட்டு வந்திருக்கியம்மா. அம்மனுக்கு முக்கியம் வேப்பலை தானே, அதனாலதான் வேப்பலை எடுத்துட்டு வந்தேன். நம்ம வச்சிருக்கிறது காளி அம்மனுமா. காளி அம்மன் தானே, அதனாலதான். ஐயோ, இது என்ன பூவும் சொல்லலாம், புஷ்பம் சொல்லலாம், புஷ்பமும் சொல்லலாம்ன்ற கதையா இருக்குது உங்க கதை. ஆமா. ஆமாவா? இப்ப சாமி யாருக்கு வரப்போகுது? இப்ப யாருக்கும் வந்துச்சுன்னு சொன்னாங்களே. அங்க யாருக்கும் சாமி வந்துதான் இப்ப நீங்க நினைச்சு அடிச்சு விரட்டுனீங்களாமா? அடுத்தது உனக்கு வரணுமா? எனக்கு வர வேணாம். வர வேணாமா? உனக்கு சாமி வர வேணாம்ல? எனக்கு வர வேணாம். அழைக்கணும்னா சொல்லி அழைச்சிடலாம். வேணாமா? வேணாம் பாட்டி, வேணாம்.
யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் ஆலினால் அனுஷியாவின் அன்பு கலந்த ஒரு வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸி ஓட்டுறோம். கோயம்புத்தூர்ல டாக்ஸி ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்க தேவைப்பட்டா எங்களை அழைக்கலாம். எங்களுக்கெல்லாம் தெய்வமா இருக்கிற மகமாயி சமயபுரத்தா, அப்புறம் காளியம்மா எல்லாமே எங்களுக்கு தெய்வம் தான், காவல் தெய்வம் தான். ஸோ இந்த நேரத்தில் இந்த டாக்ஸியை வச்சியும் ப்ளஸ் காளியம்மனை வச்சும் ஒரு காமெடியாக ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டிருக்கோம். இது யார் மனதையும் துன்புறுத்துற மாதிரி இல்லை. நீங்கள் காளியம்மனை வச்சு ஃபன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாம். படத்தில் தாலியை காத்த காளியம்மன் சொல்லி ஒரு படம் வந்திருக்குல்லங்க, அந்த கண்டென்ட்டை யோசிச்சு இது கார் காத்த காளியம்மன் சொல்லி நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க செய்யற தொழிலுக்கு எங்களுக்கு காவல அந்த தெய்வமே இருக்கணும்னு சொல்லி அதனால எங்களுக்கு நாங்க மனுஷால நம்புறத விட தெய்வத்தை தான் முழுக்க முழுக்க நம்புறோம். அந்த தெய்வம் தான் எங்களை இன்னும் நல்லபடியா வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கெல்லாம் அந்த காவல் தெய்வமா இத்தனை சுத்தி வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரத்துல காளியம்மனும் சரி மாரியம்மனும் சரி இருக்கான்னு நாங்க முழுசா நம்பிதான் அந்த நிழல்ல எங்க காரை எல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறோம். தொடர்ந்து எங்களை வாட்ச் பண்ற அத்தனை நல்லுள்ளவங்களுக்கும் இந்த நேரத்துல மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து ஃபன்னான வீடியோ உங்களுக்கு அப்பதான் காட்டும். சோ இதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது ஆலினால் அனுஷியா ஃபேமிலி. ஓகே, டாடா, பை பாய்.